Hello viewers, let's welcome back to Amrish Motivation. இன்றைய உலகில் அனைத்து யுவதிகளின் மனதிலேயும் இருக்கும் ஒரே ஒரு கவலை, என்னால் மட்டும் ஏன் சாதிக்க முடியாது? அதற்கான திறமை என்னிடத்தில் இல்லையா? உனது வீழ்ச்சிக்கான காரணம் என்ன? உனது தோல்விக்கான காரணம் என்ன? ஒரு குறையுமே இல்லாமல் படைக்கப்பட்ட நீ உன்னால் முடியாது என்று நினைப்பது உன் கோழைத்தனம். ஏனென்றால் தனது 13வது வயதில் பார்வையை முற்றாக இழந்தும் நேபாளத்தில் உள்ள 2200 அடி உயரமான பனிப்பாறையில் ஏறி சாதனை படைத்து குருடனாலும் சாதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலடி கொடுத்தார். தாய்வானில் நடந்த பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கத்தை தட்டி சென்று உலக தரவரிசையில் முதலிடம் பெற்று செவிடர்களாலும் சாதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலடி கொடுத்தார். ஜேலின் அனீகா என்ற ஓர் இந்திய பெண் தனது 21வது வயதில் பக்கவாதத்தால் அவதிப்பட்டு இனிமேல் சக்கர நாட்காலியில் தான் தனது வாழ்க்கை என்பதை அறிந்தும் தனது விரலை மட்டும் தான் இதன் பின்னால் அசைக்க முடியும் என்று தெரிந்தும் பல விஞ்ஞானிகளால் விளக்க முடியாத விண்வெளி சம்பந்தப்பட்ட செய்திகளை உலகிற்கு எளிய முறையில் விளக்கி வைத்து உடல் முழுவதும் செயலிழந்த ஒருவனால் சாதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலடி கொடுத்தார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற ஓர் விஞ்ஞானி திக்குவாயன் என்ற தன் பலவீனத்தையே பலமாக எடுத்துக்கொண்டு தனது நகைச்சுவையால் உலகை திரும்பி பார்க்க வைத்து திக்குவாயர்களாலும் சாதிக்க முடியுமா என்ற கேள்விக்கு பதிலடி கொடுத்த ஒரு கதாநாயகன் மிஸ்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மனிதர்கள் மனதில் ஓர் அருமையான வார்த்தையை செதுக்கிவிட்டு சென்றார்கள். நீ உறங்கும் போது வருவது கனவு அல்ல, உன்னை உறங்க விடாமல் வருவது தான் கனவு. படித்ததில் பிடித்தது. 10வது முறை கீழே விழுந்தவனை பார்த்து உலகம் சொன்னது நீ 9 முறை எழுந்தவனை. உன்னால் முடியும் என்ற வார்த்தையை அடிக்கடி மனதிற்கு ஞாபகப்படுத்தி சொல். உனக்கு தெரியாத பாதையில் நடக்க நினைத்தால் கூட நீ தடுக்கி விடுவாய். ஆனால் உனக்கு தெரிந்த பாதையில் முழு முயற்சியுடன் ஓடிச் செல், நிச்சயமாக உயர எழுவாய்.